தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை வெளிப்படுத்தவே நீதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லி செல்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மத்திய அரசின் நிதி நிர்வாகம் தொடர்பான நீதி ஆயோக் கூட்டம் வரும் 24 பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு கூட்டத்தில் தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணிப்பதாக கூறி முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்காத நிலையில் இந்த ஆண்டு பங்கேற்கவிருக்கிறார். முதலமைச்சர் டெல்லி செல்வது ஏன் என இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை நீதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த 24ஆம் தேதி டெல்லி செல்கிறேன் என்றும், ஸ்டாலினின் கை எந்நாளும் உரிமை கொடியைதான் ஏந்தும், ஊர்ந்து போக மாட்டேன், இன்றைக்கு கூட தமிழ்நாட்டின் உரிமைக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளேன், திமுக கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பேன், தமிழ்நாட்டிற்கான நிதியை போராடி பெறுவேன் என்று பதிவிட்டுள்ளார். பகல்காம் தாக்குதல் நடைபெற்று 1 மாதமாகியும் பயங்கரவாதிகளை பிடிக்காதது ஏன் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் பகல்காம் சுற்றுலா தலத்தில் கடந்த மாதம் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் நடைபெற்ற 1 மாதமாகும் நிலையில் பயங்கரவாதிகள் கைது செய்யாதது குறித்தும், நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டாதது குறித்தும் ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். பாகிஸ்தானுக்கு சீனா ஆக்ஸிஜன் வழங்குகிறது, சீனாவின் உதவி இல்லாமல் பாகிஸ்தானால் தாக்குதல் நடத்தியிருக்க முடியாது என்று தெரிவித்த அவர், பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை பிடித்தாக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். குறுவை சாகுபடி செய்ய ஏக்கருக்கு ரூபாய் 5000 மானியம் வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். காவிரி பாசன மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து வரும் ஜூன் 12ஆம் தேதி காவிரியில் தண்ணீர் திறந்து விடப்படுவது உறுதியாகிவிட்ட நிலையில் குறுவை சாகுபடி செய்ய உழவர்களை ஊக்குவிப்பதற்கான குறுவை தொகுப்பு திட்டம் இன்று வரை அறிவிக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் காவிரி பாசன மாவட்ட உழவர்களின் நலனில் தமிழக அரசு அக்கறையின்றி செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார். குறுவை சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் தெலுங்கானா மாநிலத்தில் வழங்கப்படுவதை போன்று ஏக்கருக்கு ரூபாய் 5000 வீதம் ஊக்குவிப்பு மானியமும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த 3-4 தினங்களில் துவங்குவதற்கான வாய்ப்புள்ளது. அதே சமயத்தில் தமிழகத்தில் சில பகுதிகளிலும் பரவுவதற்கான வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. கேரளாவில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வயநாட்டில் சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு 4 நாட்கள் முன்னதாக இம்மாதம் 27ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்நிலையில் இன்று வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய 4 மாவட்டங்களில் மிக அதிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வயநாடு மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. மேலும் மாவட்ட அதிகாரிகள் பிறப்பிக்கும் பாதுகாப்பு உத்தரவுகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனமழையால் பாதிக்கப்படும் என்று கண்டறியப்பட்டுள்ள இடங்களில் பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். நேஷனல் ஹெரால்டு மூலம் சோனியா, ராகுல் காந்தி ஆகியோர் ரூபாய் 142 கோடி ஆதாயம் அடைந்ததாக அமலாக்கத்துறை அதிர்ச்சி தகவல் தெரிவித்துள்ளது. நாட்டின் முதல் பிரதமர் நேருவால் சுதந்திரத்திற்கு முன்பு நிறுவப்பட்ட பத்திரிகை நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறை ரூபாய் 751.9 கோடி சொத்துக்களை முடக்கியது. இந்நிலையில் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி, ராகுல் காந்தியின் விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் நிராகரித்தது.
மேலும் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறை ரூபாய் 751.9 கோடி சொத்துக்களை முடக்கம் செய்வதற்கு முன்பு சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் ரூபாய் 142 கோடி பலனடைந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவாகரத்து வழக்கு தொடர்பாக ரவி மோகனிடமிருந்து மாதம் ரூபாய் 40 லட்சம் ஜீவனாம்சம் ஆர்த்தி கேட்பதாக கூறப்படுகிறது. நடிகர் ரவி மோகன் மனைவி ஆர்த்தியிடமிருந்து விவாகரத்து வழங்கக் கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இருவரும் இன்று நேரில் ஆஜராகினர். அப்போது ஆர்த்தியிடம் சேர்ந்து வாழ விருப்பமில்லை, அவரிடமிருந்து விவாகரத்து வழங்க வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று ரவி மோகன் தரப்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இதனிடையே நடிகர் ரவி மோகனை பிரிவதற்கு மாதம் ரூபாய் 40 லட்சம் ஜீவனாம்சம் கேட்டு ஆர்த்தி தரப்பில் நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இதையடுத்து இவ்விரு மனுக்கள் மீதும் இருவரும் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். சென்னை கோயம்பேடு காவல் நிலையத்தில் இசையமைப்பாளர் சாம் CS மீது பண மோசடி புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர் சாம் CS தமிழ், இந்தி, தெலுங்கு உள்ளிட்ட பல மொழி படங்களுக்கும் இசையமைத்து வருகிறார். ஓர் இரவு படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார். அதன் பின்னர் விக்ரம் வேதா, அடங்கமறு, இஸ்பிரிட் ராஜாவும், இதய ராணியும், ராக்கெட்ரி போன்ற படங்களுக்கு இசையமைத்து பலரின் கவனத்தை ஈர்த்தார். இந்நிலையில் இசையமைப்பாளர் சாம் CS மீது சினிமா தயாரிப்பாளர் சமீர் அலிகான் மோசடி புகார் அளித்துள்ளார். தமிழ் பையன், இந்தி பொண்ணு என்ற படத்திற்கு இசையமைக்க ரூபாய் 25 லட்சம் பெற்று ஏமாற்றியதாக குற்றம் சாட்டி கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகார் மனுவில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் பாதியிலே நிறுத்தப்பட்ட படப்பிடிப்பு பணிகள் மீண்டும் தொடங்கிய நிலையில் இப்படத்திற்கு இசையமைக்காமலும் கொடுத்த பணத்தை திரும்ப தராமலும் சாம் CS ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் புகார் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் வயதானவர்கள், கர்ப்பிணிகள், இணை நோய் உள்ளவர்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மும்பையில் மே மாதத்தில் மட்டும் 95 புதிய கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஜனவரி முதல் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஒட்டுமொத்த கொரோனா பாதிப்பு வெறும் 106 தான் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று புனேவில் கொரோனா பாதித்து சிகிச்சை பெற்று வந்த ஒருவரும் குணமடைந்து வீடு திரும்பிவிட்ட நிலையில் தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் தமிழ்நாட்டில் தற்போது 40 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. நலமாக இருப்பவர்கள் வெளி நோயாளியாகவே சிகிச்சை பெற்று வருவதாகவும், இணை நோய் உள்ளவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற அறிவுறுத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.